நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னா நான் முதலமைச்சராகிடலாம், நான் அப்படி அந்த அமைச்சரெல்லாம் நடக்காது கண்ணா. விஜய் ஒன்று புரட்சித் தலைவர் ஆகிட முடியாது, புரியுதுங்களா? நேற்று பிறந்த பையன், அரசியலும் தெரியாது, அனுபவமும் இல்லை, ஒன்றுமே சுத்தமாக அனுபவம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கிறது தப்பு. அவன் ஒரு மென்டலு, விஜய் ஒரு மென்டல் சார். அவன் ஆமாம் சார், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் ஒரு தொண்டை. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து அப்போ தெரியாதா? நீயும் உங்கள் அப்பாவும் வந்து விழுந்தீங்களா? எப்போ தெரியாதா? எப்போ நல்லா இருந்ததா? அங்கே வந்து அந்த சென்ஸ் ராகுல் காந்தி 1000 சொல்லிட்டு போயிடுவார். அவருக்கு என்ன தெரியும்? குழந்தை பையன் அரசியலுக்கு. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அஇஅதிமுகவின் மூத்த தொண்டனான திரு ஓமப்புடி பிரசாத் அவர்கள் தான். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? சரி சார், முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைவருடைய பிறந்த நாள் இப்போ வரப்போகுது. ஆமாம் சார், 17ஆம் தேதி. ஆமாம் சார். எப்படி இருக்கும் சார்? எத்தனாவது பிறந்த நாள் சார்? இது வந்து 109வது பிறந்த நாள் சார். அவர் வந்து மக்கள் திலகம் வாத்தியார். அவர் வந்து மக்கள் மனசில் எப்பவுமே நிரந்தரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் சார். நிரந்தரமாக குடியிருக்கார். அதாவது யார் வீட்லையாவது குடியிருக்கணும்னா வாடகை தரணும் இல்லைங்களா? ஆனால் மக்கள் மனதில் எல்லா கட்சி, அனைத்து கட்சி, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக எல்லார் மனசுலையும் குடியிருக்காரு. எல்லார் மனசுலையும் குடியிருக்கார் புரட்சித் தலைவர். வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய கடவுளாக, கண்கண்ட தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் சார். அவர் தான் இன்னைக்கு இந்த அதிமுகவை எடப்பாடியார் தலைமையில் சிறப்பாக அனைத்து தொண்டர்களையும் ஒன்றா இணைச்சி சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் சார். இதெல்லாம் யதார்த்தமாக அவர் புரட்சித் தலைவருடைய ஆசீர்வாதம் தான் எல்லாமே. மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது அந்த ஆசீர்வாதம். 1000 பேர் சொல்லுவாங்க, ஆனால் எடப்பாடியாருக்கு தான் மொத்த ஆசீர்வாதம். எம்ஜிஆருடைய ஆசீர்வாதம் மொத்தம், எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதம் இருக்குது சார். சரி சார், நீங்கள் வந்து எம்ஜிஆரோட ஆசீர்வாதமே அங்கே இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்ட்டு புதுசாக கட்சியை ஆரம்பித்த நம்ம விஜய் இருக்கார்ல சார், நடிகர் விஜய், அவர் வந்து இப்போ சொல்லியிருக்க தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சு அதுதான் அவர் சொல்லிகிட்டே வராரு. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம் சார், புரியுதுங்களா? இப்போ வந்து அவர் யாருடைய கூட்டணியில் இருப்பார், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறமா அவருடைய படம் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்துச்சு, ஜனநாயகன். அந்த படம் வந்து ஆமாம் சார், வெளியாக வேண்டிய சூழலில் வந்து அது வந்து சென்சார் கிடைக்காம, சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷன் தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்காம கோர்ட் வரைக்கும் போய் இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இதை பற்றி தான் சொல்லுங்கள் சார். சொல்கிறேன் சார். சார் முதல்ல வந்து மக்கள் திலகம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருடைய இதயங்களையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் சார். ஒன்று. ரெண்டாவது வந்து மக்கள் திலகத்தை பயன்படுத்தாத அரசியல் தலைவர்களே கிடையாது. கலைஞர் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போப்போ நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன சொன்னாருன்ட்டு. 40 ஆண்டு கால நண்பரே, நீங்கள் வந்தீங்கன்னா என்கிட்ட ஆட்சி ஒப்படைச்சாக்கா எனக்கு ஓட்டு போடுங்க மக்களே, அவர் வந்தாக்கா நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு கூட சொன்னார். ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி வைகோவும் சொன்னார், அதே மாதிரி விஜயகாந்தும் சொன்னார். மக்கள் திலகத்தை பயன்படுத்தாத தலைவர்களே கிடையாது. ஆனால் மக்கள் திலகம் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள், கண்கண்ட தெய்வம் அவர்கள், வாழும் சித்தர் அவர்கள், புரட்சித் தலைவர் வந்து அவர் ஸ்தாபனம் செய்த உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் சொந்தக்காரர். பல பேர் கும்பிடலாம் சாமியை, ஆனால் அந்த சாமியை உருவாக்குனது யாருன்னாக்கா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்காக உருவாக்குனாரு? மக்களுக்காக, தொண்டனுக்காக, பொதுமக்களுக்காக, தாய்மார்களுக்காக, உழைக்கும் வர்க்கத்திற்காக உருவாக்கினார். அந்த கட்சிக்கு தான் செல்வாக்கு, அந்த கட்சிக்கு தான் அவர் சொந்தக்கார். ரைட். இப்போ வந்து
விஜயை பற்றி நான் கேட்டேன், நீங்கள் வந்து இவருக்கு தான் சொன்னீங்க. விஜய் உடைய ஜனநாயகம் படம் இப்போ ரிலீஸ் ஆகிறது வந்து பல சிக்கல்களில் சந்திச்சு இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு, இனி வரைக்கும் வர முடியாமல் இருக்குது. அந்த படம் வந்து வெளிவராததுக்கு காரணமே வந்து அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவுடைய ஒரு முக்கியமான தலைவர்களும் உள்துறை அமைச்சரான அமித்ஷாவால் தான் வரலன்னு இன்டைரக்டாக வந்து நம்ம சாணக்கியா டிவியோடைய ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு மீட்டிங்லேயே சொன்னார் சார். அதாவது வந்து அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லியிருப்பாரு, அது கரெக்டாக கூட இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்து வரலாம் அதில் சில அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாமல் சில காட்சிகளெல்லாம் இருக்குது, அரசியல் காட்சிகளும் இருக்குது, அதனால் ரிலீஸுக்கு தடங்களாக இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணாங்கன்னாக்கா படம் ரிலீஸ் ஆகும் தானா. ஆனால் வெளியில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பேசு பொருளாக இருக்கிறதே வந்து விஜயுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் வந்து பாஜக அஇஅதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள கூட்டு வரணுமே அப்படின்றதுக்கான மறைமுக மிரட்டலாக இருக்கும் அப்படின்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? மிரட்டுறதெல்லாம் கிடையாது சார். யாரையும் மிரட்ட மாட்டாங்க சார், யாரும் மிரட்ட மாட்டாங்க. ஒன்று தப்பு செய்தாக்கா, தப்பு இருந்ததுன்னா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க, அது பொது. அதுதான் அந்த படத்தில் சில தகாத வசனங்கள் காட்சிகள் இருக்கிறதுனால சென்சார் போர்டு அது கேட்குது. அதுக்கு விளக்கத்தை சொல்லி, அதுக்கு கோர்ட்டு மூலிமா விளக்கத்தை சொல்லி, நீதிமன்றங்கள் மூலிமா அதுக்கு வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் வந்து லேட் ஆகும். விஜய் வந்து மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சொல்லப்படுறது பாஜகவுடைய மிரட்டல் இப்படின்னு பேசு பொருளாக இருக்கும்போது தான் என்னன்னா, ராகுல் காந்தி வந்து பாஜகவை சாடி இருக்காரு. அதாவது வந்து நீங்கள் ஏன் வந்து ஒருத்தருடைய குரலை வந்து நறுக்குறீங்க, ஜனநாயகம் படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் தடையாக இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு சார். அங்கே வந்து அந்த சென்ஸ் ராகுல் காந்தி 1000 சொல்லிட்டு போயிடுவார், அவருக்கு என்ன தெரியும்? குழந்தை பையன், அரசியலுக்கே குழந்தை தான். ஏதோ பேனரில் ஓடிக்கின்னு இருக்குது, காங்கிரஸே பேனரில் தான் ஓடிக்கின்னு இருக்குது. நீங்கள் இந்த காட்சிகளை வந்து சில காட்சிகளை பார்க்கும்போப்போ மக்களை வந்து இளைஞர்களை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் திருத்தணியில் ட்ரெயினில் நடந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்தோம். அது பார்க்கும்போப்போ பதறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஐயோ 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 அன்றமில்ல. அதே மாதிரி தான் அந்த காட்சிகள் வந்துருக்குது. அதுக்காக தான் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? ராகுல் காந்திக்கு தெரியுமா? சும்மா ஓட்டுக்காக வேண்டி ஆதரிக்கிறது, அப்புறம் இதுக்காக ஆதரிக்கிறதுன்றது இல்லை. உண்மை தான், பொய் தான். இல்லை சார், ஏன்னா இப்போ வந்து விஜயை வந்து பலர் திட்டுறாங்க, பலர் வந்து அவருக்கு நிறைய ரசிகர்களும் அவரை கொண்டாடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஒரு பக்கம் பாஜகவுடைய மிரட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை அலைன்ஸ்க்கு கூட்டணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவரை அலைன்ஸ்க்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ விஜய்க்கு அந்த அளவு டிமாண்டில் 2 நேஷனல் கட்சியும் இருக்கா, அதாவது நேஷனல் பார்ட்டிஸ், அதாவது தேசிய கட்சிகள் ரெண்டுமே வந்து அப்படி தான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு ஒன்றும் பெரிய புரட்சி தலைவர் ஒன்றும் கிடையாது. விஜய் ஒன்றும் புரட்சி தலைவர் ஆகிட முடியாது, புரியுதுங்களா? நேற்று பிறந்த பையன், அரசியலும் தெரியாது, அனுபவமும் இல்லை, ஒன்றுமே சுத்தமாக அனுபவம் இல்லை. ஒரே ஒரு அனுபவம் தான், சினிமா நடிகன் ஹீரோன்ற ஒரே ஒரு ஒத்த அனுபவத்தை வச்சுக்கின்னு நீ மொத்தம் எல்லாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காத. மக்களை வந்து தொண்டர்களை, ரசிகர்களை ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாது. இதே உன்னுடைய ரசிகர்கள் எத்தனை பேர் உன்னுடைய அட்டையை கீழ்ச்சி போட்டு போனாங்கன்றது ஊடகங்கள் மூலியமாக நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படி ஒரே நிமிஷத்தில் மாறுவான். அதெல்லாம் நிரந்தரமாக அந்த ரசிகர்கள் கிடையாது. மக்கள் திலகம், புரட்சி தலைவர் வாத்தியாருக்காக தான் நிரந்தரமான ரசிகர்கள் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, மாறாமல் இருக்காங்க. அவங்க வந்து ஒரே எம்ஜிஆர் தான், வேறு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் விஜய்க்கு வந்து பாவம் சார்,
நான் தான் முதல்ல சொன்னேனே உங்ககிட்ட, நம்முடைய சேனல் மூலம் ஒட்டன் சேனல் மூலிமா சொன்னேனே, தனிமரம் தோப்பாகாது, உண்மைதான். அது தனிமரம். உனக்கு வந்து ஒன்று பிஜேபியினுடைய ஆதரவு இருக்கணும். பிஜேபி ஆளுங்கட்சி. நீ பிஜேபி எதிர்ப்ப, அதிமுக எதிர்ப்ப, திமுக எதிர்ப்ப, நீ அப்பாட்டக்கு ரப்பு பேக்குறா நீ. ஆனா இனி வரைக்கும் அஇஅதிமுக ஒண்டி அவர் எதுவுமே எதிர்த்தே சொல்ல சார். பாஜகவை கூட ஒன்றிய அரசு திட்டிருக்காரு, இல்லைன்னா திமுக சொல்லியிருக்காரு. இதுவரை அஇஅதிமுகவை வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வந்து அவர் சாடல திட்டல. நீங்க புரிஞ்சுக்கினது தப்பு சார், நீங்க புரிஞ்சுக்கினது தப்பு. அவன் ஒரு மென்டலு, விஜய் ஒரு மென்டல் சார் அவன் சார். ஆமாம் சார், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் ஒரு தொண்டை, எப்பேற்பட்ட வரலாறு கட்சி அதிமுக. அந்த அதிமுகவே இல்லை, எனக்கும் திமுக தான் போட்டி என்றா. நீ யாரா நீ யாரு நீ? அதிமுக எப்பேற்பட்ட கட்சி, எத்தனை எம்பிகளை உருவாக்கி இருக்குது, எத்தனை மத்திய அமைச்சர்களை உருவாக்கிது, எத்தனை அமைச்சர்களை உருவாக்கிது, பொற்கால ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதா அவனுக்கு? அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தி அப்போ தெரியாதா? நீயும் உங்கள் அப்பாவும் வந்து விழுந்தீங்களா? எப்போ தெரியாதா? எப்போ நல்லா இருந்ததா? என்ன சார் வேஷம்? ஆள் இருந்தால் ஒரு வேஷம், ஆள் இல்லாத போனால் ஒரு வேஷம் கிடையாது சார். என்றும் நிரந்தரமான தலைவர், புரட்சி தலைவர், என்றும் நிரந்தரமான இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியார் தான். தொண்டர்களை, எம்ஜிஆர் பக்தர்களை, எம்ஜிஆர்களுடைய தொண்டர்களை எல்லாரையும் அனுசரித்து அவர் ஃபஸ்ட் கிளாஸாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, குறையில்லாமல் பண்ணுறாரு. நாங்கள்லாம் பைத்தியமா சார்? எடப்பாடி ஆதரிக்கிறது நாங்கள் தான் பைத்தியமா? அருமையான ஆட்சி கொடுத்தாரு. விலைவாசி இல்லாத அப்பேற்பட்ட கொரோனால அரசு ஊழியர்களுக்கு வேலைக்கு வராமையே சம்பளம் கொடுத்தாரு சார். எந்த ஆட்சியிலே மத்திய அரசு கூட கொடுத்துது அந்த மாதிரி? எடப்பாடியார் கொடுத்தாரு அந்த நல்லாட்சி. அதனால தான் எடப்பாடியாரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கிட்டு மக்கள் வந்து விரும்பி எடப்பாடியார்கிட்ட இன்றைக்கி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பட்டி தொட்டி எல்லாமே. நான் எல்லா கிராமங்களுக்கும் போகிறேன், திருவள்ளூர் போய் பார்க்குறேன், திருத்தணி போய் பார்க்குறேன், எல்லா ட்ரெயினில் போகும்போப்போ வரும்போப்போ அங்கங்கே எல்லாருக்கும் விசாரிக்கிறேன். எல்லாம் எடப்பாடி பற்றி தான் பேசுகிறாங்க, நல்லபடியாக பேசுகிறாங்க. இது நல்லா இருந்ததுனால தான் பேசுகிறாங்க, இல்லை பண்ண பேசுவாங்களா? இப்போ நான் வந்து 76 வயசு. நான் அதிமுகவில் மூத்த தொண்டை. நான் சொல்கிறேன் சார், யாருமே செய்யாத பெரிய அரசியல் வந்து அதிமுகவே காணாமல் போயிருக்கோம். இன்றைக்கி எடப்பாடியார் இல்லைன்னாக்கா அதிமுகவே காணாமல் போயிருக்கோம். எடப்பாடியார் எல்லாரையும் கட்டுக்கொத்து எல்லாரையும் அதிமுக இது தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி, ஜானகியம்மா இருந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரையும் அனுமதித்து அவர் நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு போகிறாரு. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. பார்த்து ரசித்து உளமாற ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் தாங்க சார் எடப்பாடியாரை ஏற்றுக்கினாங்க. இன்றைக்கி எடப்பாடியார் எங்கே போனாலும் மாநாடு மாதிரி கூட்டம் கூடுதே. அதிமுக ஆஃபீஸு நீங்கள் பார்த்தீங்களா? வேட்புமனு தாக்கலுக்கு எத்தனை பேர்? பஸ்ஸு போக முடியல, அந்த தெருவில் ஆட்டோ போக முடியல, டூ வீலர் போக முடியல. அவ்வளோ ஜனம், டே நைட்டு அவ்வளோ ஜனம் பார்க்குது ஒவ்வொரு டெய்லியும். சரி சார், இதே மாதிரி தான் ஜனம் கூட்டம் அதிகமாக இருந்த நெரிசலே வந்து பார்த்த கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகம். ஓகே சார், இப்போ அந்த கூட்ட நெரிசலில் இறந்த 41 பேர், அது வந்து ஒரு கேஸ் வந்து கட்சியில் இப்போ சிபிஐ வரைக்கும் போயிருக்கு சார். சிபிஐயில் 2 தினங்களுக்கு முன்பு வந்து விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க. ஒரு என்கொயரி, ஒரு 7 மணி நேரத்துக்கிட்ட என்கொயரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து உடனே முடிக்கலை. திருப்பியும் வந்து 19ஆம் தேதி மீண்டும் பொங்கல் விழா பண்டிகை முடிஞ்சோன்னா வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிரச்சனை, ஜனநாயகம் ஒரு பிரச்சனை. இது ரெண்டுமே வந்து மத்திய அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் அனைத்து வகையிலும் விஜய் வந்து முடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணுறாங்கன்னா அவருடைய அரசியல் வளர்ச்சி இல்லை அதெல்லாம் தப்பான நம்ம புரிதல் தான். அது தவறான புரிதல். மக்களெல்லாம் அந்த மாதிரி புரிஞ்சிக்கக்கூடாது. விஜய் வந்து இந்த இடத்துல நீ கேட்ட இடம் கொடுக்கலன்னு கரூரில் நான் வர முடியாது, நான் கேட்ட இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். நீ அதை விட்டுட்ட. அவன் கொடுத்த இடத்துல போனால் சந்தில் உனக்கு ஜனம் வருவாங்கன்னு தெரியும், அப்பாவி மக்கள் வருவாங்கன்றது தெரியும். ஒரு பொண்ணு சொல்லுது,
நான் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா எல்லாருக்கும் என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷம் வச்சு கொண்டுடுவேன்னு. அப்போ அவளுக்கு மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது யோசனை பண்ணுங்க. இன்னொரு பொண்ணு சொல்லுது எனக்கு புருஷனே வேணாம் விஜய் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன சார் இது? இழிவான பேச்சு சார். இதெல்லாம் தப்பு இல்லையா? தவறு சார். பப்ளிக்கில் வந்துச்சுல்ல. அப்போ உன்னுடைய அந்த ரசிகர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க? நாளைக்கு காலையில் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்களா? இருக்க முடியுமா? ஓட்டு போடுவாங்களா? அதே ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போட்டால் நீ கெலிச்சிடுவியா? ஒரு தொகுதியில் கூட கெலிக்க மாட்டேன். அதுக்கு தான் நான் சொன்னது தனிமரம் தோப்பாகாதுன்ட்டு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கின்னு இருக்கேன். நீ யார் கூடயாவது கூட்டணியில் இருக்கணும். இருந்தாக்கா நீ நினைக்கிற மாதிரி எடுத்தோன்னா நான் முதலமைச்சராக இல்லை, நான் அப்படி அந்தமா அமைச்சரெல்லாம் நடக்காது கண்ணா. இது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, தொண்டனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, தாய்மார்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, பாட்டாளி வர்க்கத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. இந்த கட்சிக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட எடப்பாடியார் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றிட்டார். ஜெயலலிதாம்மா இருக்கும்போப்போ ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கட்சி என்ன ஆயிடுமோ, தீய சக்திகள்கிட்ட மாட்டிக்கினே என்ன ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம் தொண்டர்கள் அத்தனை பேரும். நான் யதார்த்தமாக பேசுகிறேன். முதல் குரல் கொடுத்தது கேபி முனுசாமி. அவர் தான் முதல் குரல் கொடுத்தவர். தமிழ்நாட்டிலே முதல் குரல் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்து தீய சக்தியில் நீக்கினாங்க. வடிகட்டி 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 தீய சக்திங்க அத்தனை தீய சக்திகளும் போயிடுச்சு. இன்றைக்கி கட்சி நல்லா இருக்குது, நல்லா கொண்டு போகிறாரு. தொண்டர்கள் பார்க்குறாங்க. நாங்களாம் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க. 72லேருந்து கட்சி ஆரம்பத்துலேருந்து 64லேருந்து நான் என்னுடைய அனுபவம் எம்ஜிஆர் மன்றத்துக்கு வரேன். நான் பார்க்குறோமே, நாங்கள்னா தப்பு செஞ்சால் நாங்கள் மாத்திரம் விட்டுருவோம்மா. நல்ல அருமையாக கொண்டு வர்றாரு சார், ஃபஸ்ட் கிளாஸாக ஷார்ப்பு பண்ணி. இல்லை சார், அது அஇஅதிமுக நீங்கள் சொல்கிறது ரைட், ஓகே. இப்போது விஜய்க்கு இந்த சிபிஐ மூலமாக நடக்கக்கூடிய விசாரணையில் அவருடைய அரசியலில் அடுத்த பயணம் எப்படி இருக்கும் சார்? சார் அவர் மேலே தப்பு இருக்குது சார். நான் தான் சொல்கிறேன், அன்றைக்கே சொன்னேனே நான், விஜய் மேலே தப்பு இருக்குது. நீ ஏன் அங்கே போன? நீ சொன்ன டைம் ஒன்று, நீ போன டைம் ஒன்று. புரியுதுங்களா? துணிஞ்சு தானே கட்சி ஆரம்பிச்சிருக்க, எல்லாத்துக்கும் துணிஞ்சு தானே நீ ஆரம்பிச்சிருக்க. அப்போ மக்களை நீ உன்னுடைய ரசிகர்களை நீ காப்பாற்றணுமா இல்லையா? எத்தனை பேர்? 41 பேர் 49 பேர் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. இல்லை, அந்த விசாரணை எந்த அளவில் இருக்கும், எப்படி இருக்கும் சார்? விசாரணைக்கு இவருக்கு பாதிப்பாக இருக்குமா, பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சார் அது பாதகமாக தான் வரும். விசாரணை பாதகமாக இருக்கும். தப்பு நடந்ததே சார். 41 பேர் சார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சரி, அவர் மேலே பாதகமாக நடந்துருது, அந்த கட்சிக்கு தாவேகாக்கும் விஜய்க்கும் பாதகமாக ஏற்படுதுன்னு வச்சுக்கணும் அந்த விசாரணை. அப்படி இருக்க சூழலில் அவர் அலைன்ஸ் வந்தால் இந்த அஇஅதிமுக பாஜகவுடைய கூட்டணி ஏற்றுக்கொள்ளுமா? என்டிஏ கூட்டணி? நான் தான் சொல்லிட்டேன் சார், தனிமரம் தோப்பாவது. நீ யார் கூடயாவது ஒருத்தர் கூட தொங்கின்னு தான் இருக்கணும். நீ நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதான் நீ கற்பனை பண்ணியிருந்தா வரவே வராது. அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டாலும், சிபிஐ மூலமாக குற்றம் சாட்டப்பட்டாலும் அலைன்ஸ் ஏற்றுப்பீங்க? ஆமாம், ஏற்றுக்குவோம். நாங்கள் தப்பு செஞ்சாக்க தண்டனை உண்டு சார். எங்கள் கூட சேர்ந்துட்டாக்க தப்பு செஞ்சுட்டா உத்தமன் ஆகிடுவானா? மக்களுக்காக தான் கட்சி, பொதுமக்களுக்காக தான், பொதுமக்கள் நலன் தான். அங்கே நலம் பாதிக்கப்பட்ட போப்போ நாங்கள் எப்படி ஏற்றுக்குப்பாங்க? நீ தப்பு செஞ்சுட்டு வா நாங்கள் ஏற்றுப்போன்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் எடப்பாடியார் பார்த்துக்குவார், பொதுச் செயலாளர் அவர் பார்த்துக்குவார். இருந்தாலும் தொண்டைன்ற முறையில் என்னுடைய ஆதங்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். இதுவரை உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நேயர்களே.